இங்க ஒரு பொண்ணு ஒரு ஓல்டு ஹவுஸ சுத்தம் செய்யும் போது தெரியாம ஒரு சிலைய உடைச்சிடுறான். உடனே அதுக்குள்ள 1000 வருஷமா அடப்பட்டு கிடந்த ஒரு பயங்கரமான பேய் ரிலீஸ் ஆகி வெளியே வருது. அவ ஷாக் ஆகி பயந்து போய் நிக்கிறான். அதுக்குள்ள அந்த பேய் அவளோட வாய் வழியா அவளோட உடம்புக்குள்ள புகுந்துருது. அந்த பொண்ணு எப்பெல்லாம் கண்ண மூடி அந்த பேயோட பேரை சொல்றாளோ அப்பெல்லாம் அந்த பேய் அங்க வந்து அவளோட உடம்புக்குள்ள புகுந்துரும். அப்படி ஒரு நாள் கூப்பிட்டு அந்த பேய் வந்ததும் பேயை பார்த்த அங்க இருந்த ஆபீசர்ஸ் ஷாக் ஆகி பயந்து போய் நிக்கிறாங்க. ஆனாலும் அந்த பேய் யாரையும் ஒன்னும் செய்யாது. ஏன்னா அந்த பேயோட ஹார்ட்டை கட்டுப்படுத்துற சீக்ரெட் இந்த லேடி ஆபீசருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு கமெண்ட் பண்ணதும் ஒரு ஃபைலை எடுத்துட்டு வந்து அந்த ஆபீஸ்ல அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவங்க அந்த பேயை வச்சு மற்ற நாடுகள்ல உள்ள சீக்ரெட் டெக்னாலஜிஸை ஈஸியா இவங்க திருடிடுவாங்க. அந்த பேய் எல்லா ஃபைலையும் கொடுத்ததுக்கு அப்புறம் வேலை முடிஞ்சதுன்னு தெரிஞ்சு அந்த ஆபீசர் ஒரு பவர்ஃபுல் பாய்சனை சிரஞ்சில எடுத்து அந்த பேயோட ஹார்ட்லயே இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது அந்த பேய்க்கு பயங்கரமான மரண வழியை கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த பேய் அடங்கி அந்த பொண்ணோட பாடிக்குள்ள போறதை தவிர வேற வழியே அதுக்கு இருக்காது. இதையே ரெகுலரா இவங்க பண்ணிட்டு இருக்கதால அந்த பேய்க்கு கோபம் தலைக்கு ஏறிடுது. சோ அவங்கள பழி வாங்குறதுக்காக சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கும். ஒரு நாள் தூக்கத்துல அந்த பொண்ணு அந்த பேயோட பேரை தெரியாம சொல்லிடுறான். உடனே 1000 வருஷமா அடப்பட்டு கிடக்குற அந்த பேய் இம்மிடியட்டா அங்க வந்துடும். வந்ததும் அது அந்த ஆபீஸ்ல இருந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த பேயை அடைச்சி வச்சு மற்ற நாடுகளோட டெக்னாலஜிஸை திருடிட்டு இருக்கிற முக்கியமான ஆபீசர் பாத்ரூம்ல இருக்கும்போது அங்க போய் அவனுடைய மண்டைய மிரர்ல வேகமா ஒரே அடி அடிக்குது. அவ்வளவுதான், அவன் அங்கேயே மயங்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த பேய் அதோட ஃபுல் பவரையும் ரிலீஸ் பண்ணி அந்த ஆபீஸோட ரூஃபை உடைச்சிட்டு அங்கிருந்து வேகமா எஸ்கேப் ஆகி போயிடும். நீங்க என்னைக்காவது பேயை நேர்ல பார்த்திருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.